வீடியோஸ் பார்க்கணுமா? அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பித்தா, எப்படி இருக்க? உன் நிலைமை அவ்வளவா சரியில்லை போல இருக்க. என்ன அண்ணா செய்யறது? வருமானமே இல்லையே. வேலைக்கு சாப்பாடும் இல்ல. ஒரு காலத்துல வாழைப்பழம் வித்து நானும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். எப்படி இருந்தனா இப்படி ஐட்டம் பாத்தியா? என்கிட்ட இருக்கிற இந்த மாய கோழி மாதிரி உங்க கிட்ட இருந்தா இப்படி கஷ்டப்பட வேண்டாம். இது எனக்கு தினசரி ஒரு தங்க முட்டை கொடுக்குது. அப்படியா சொல்ற? ஆமா, இத நீ எங்க கண்டுபிடிச்ச? அந்த முட்டைகளை நீ தினமும் என்ன செய்வ? நான் இந்த முட்டைகளை நம்ம ராஜா கிட்ட எடுத்துட்டு போவேன். ராஜாவும் இத வாங்கிட்டு எனக்கு நிறைய சாப்பாடும் இருக்க இடமும் தருவாரு. ஓ, அப்படியா? நிஜமாவே நல்ல விஷயம்தான். என்கிட்டயும் இந்த மாதிரி ஒரு கோழி இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா இல்லையே. பித்தா, நீ இந்த கோழியை ஒரு வாரம் வச்சுக்கோய. இது உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பொன் முட்டையை கொடுக்கும். அத வச்சு நீயும் நல்லபடியா வாழலாம். என்ன சொல்ற? உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசுன்னா நான் உங்களுக்கு காலம் பூரா நன்றி கடன் பட்டிருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல பித்தா, இந்த கோழியை நீங்க வச்சுக்கோங்க. நான் ஒரு வாரம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன். நாளைக்கு எப்படியும் அண்ணா வந்துருவாரு. வந்த உடனே இந்த கோழியை திருப்பி அவர்கிட்ட கொடுத்தரணும். உங்களுக்கு என்ன பைத்தியமா? இந்த கோழிய நாமளே வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டா நாம எவ்வளவு பணக்காரங்களா ஆயிடுவோம்னு யோசிச்சு பாருங்க. எதுக்கு வந்த அதிர்ஷ்டத்தை வேணான்னு சொல்லணும்? ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுல தெரியுது. அவர் நாளைக்கு வரும்போது நான் சொல்லி கொடுக்கற மாதிரியே அவர்கிட்ட சொல்லுங்க. அட, சித்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் போல இருக்கே. ஆனா வீட்டுக்குள்ள யாரோ அழுகிற குரல் கேக்குதே. போய் பாப்போம். என்ன பண்ணுவே அண்ணா? அட என்னப்பா, நீதான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டல்ல, அப்புறம் ஏன் அழுகுற? உனக்கு என்னதான் பிரச்சனை? அது நேத்து ராத்திரி நான் அத வெளியில கூட்டிட்டு போனேன்னா அப்போ பசியோட இருந்த ஒரு ஓனாய் அதை கடிச்சு சாப்பிட்டுடுச்சு. இதோ மிச்சம் இருக்கிறது இந்த எலும்பு தானா. அட கடவுளே, அத நீங்க தவற விட்டுட்டீங்களே. உண்மையிலேயே நாங்க அதை சந்தோஷமா வச்சுக்கணும் தானே நினைச்சோம். ஆனா எங்களுக்கு சந்தோஷமே துக்க நாளா மாறிடுச்சு. எங்களை மன்னிச்சிருங்கண்ணா. போனது போச்சு. இனிமே என்ன செய்யறது? இன்னைக்கு பௌர்ணமி. நீங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நான் அந்த கோழியை மலைக்கு கொண்டு போயிருப்பேன். 20 பொன் முட்டைகளை அந்த கோழி அந்த மலையில போட்டிருக்கோம். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, இனிமே அது நடக்காத. நாம தான் இந்த அருமை கோழியே இந்த கிழட்டு ஓனாய்க்கு இரையா கொடுத்துட்டேமே. சரி, நான் கிளம்புறேன். இத உடனே நம்ம ராஜாவுக்கு தெரிவிச்சே ஆகணும். அவருக்கு முட்டை கொடுக்க முடியாதே. ராஜா வேற எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அட, சரியான பைத்தியக்காரன் தான். அவன் நம்மள நம்புறது மட்டும் இல்லாம இன்னும் அதிகமா முட்டைங்க கிடைக்கிற வழியே சொல்லிட்டு போயிட்டானே. இன்னைக்கு ராத்திரி மலைக்கு அந்த பக்கம் நம்ம கோழியை எடுத்துக்கிட்டு போய் கட்டி வைப்போம். சரியா? சரி வாங்க, நாம போலாம். இந்த கோழி இங்கேயே இருக்கட்டும். நீ சொல்ற மாதிரியே பண்ணுவோம். நாளைக்கு நம்ம கோழியும் முட்டைங்களையும் எடுத்துட்டு போவோம். வாங்க, நம்ம போலாம். நீங்க 2 பேரும் கொஞ்சம் அழுகிறத நிறுத்துறீங்களா? இங்க பாருங்க, இது எங்க தோட்டத்துல எனக்காக கிடைச்சது. இதையும் நீங்க எடுத்துட்டு போறீங்களா? அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, பேராசை பெரு நஷ்டம்னு. புரிஞ்சுதா? சரிதான். பானா, 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 என்ன கவனி. அங்க பாரு, இங்க பாரு பானா.
அவன் கெட்டவன். உன்னை திரும்ப திரும்ப சொல்லி தவறு செய்ய வைக்கிறான். அவன் பேச்ச கேட்காத. பானா பானா, நான் சொல்றத கேளு. இந்த மாதிரி செஞ்சா உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஒருத்தன் கீழே விழும்போது உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். நான் சொல்றத கேளு. இங்க பாரு, அதுல அவனுக்கு தான் சந்தோஷம், உனக்கோ எனக்கோ சந்தோஷம் கிடையாது. புரிஞ்சு நடந்துக்க. ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. நான் யார் பேச்ச கேட்கறது? பானா, நீ எப்போ என் பேச்ச தானே கேட்ப. சீக்கிரம் போ, நான் சொன்னதை செய். போ போ. செய்யாத பானா, செய். சீக்கிரம் போ, செய்யாத. பானா, உனக்கு என்னோட உதவி தேவைன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப சரியா சொன்ன. கண்டிப்பா நான் உனக்கு உதவுறேன் பானா. அந்த குட்டி ரயில் என்ஜின் மாதிரி ஒரு நாள் கண்ணுங்களா, எப்படி இருக்கு இந்த பயணம்? ரொம்ப ஜாலியா இருக்கா? ஆமா ஆமா ஆமா, ரொம்ப ஜாலியா இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். அட கடவுளே, இப்ப என்ன செய்யறது? நம்ம முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்கே. போ போ, முன்னே போ. நம்மளால இழுக்க முடியுதான்னு பார்க்கலாம். போ போ, முன்னே போ. மலை ஏற முயற்சி செய்யலாம். நம்மளால இந்த மலையில ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். நீ சொல்லறத பார்த்தா நாம இங்கேதான் இருக்கணுமா? அடா, என்னால அது முடியாது. நகரு நகரு. சரி 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 சரி. நான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். யாராவது நமக்கு உதவி செய்ய வருவாங்களேன்னு பாக்குறேன். நீங்க எங்கேயே இருங்க, சரியா? தாத்தா தாத்தா, நானும் என் பெட்டிங்களும் அந்த மலை மேல ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம். எங்களுக்கு கொஞ்சம் வந்து உதவி செய்றீங்களா ப்ளீஸ்? இல்லடா பேராண்டி, என்னால முடியாது. ஏன்னா நிறைய பெட்டிகள் இருக்கு. அதோட எனக்கும் ரொம்ப ரொம்ப வயசாகி போச்சு. கை காலெல்லாம் விழுந்துடுச்சு. நீயே பாரு. சரி தாத்தா, நான் வேற யாராவது இருக்காங்களான்னு போய் பாக்குறேன். அது அங்க ஒரு பெரிய இன்ஜின் இருக்கே. வணக்கம் இன்ஜின் மாமா. நானும் என்னோட பெட்டிகளும் அந்த மலை மேல ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். வந்து உதவுறீங்களா? அட போமா, நானே நாள் முழுக்க ஓடி உழைச்சு களைச்சு போய் வந்திருக்கேன். என்கிட்ட வந்து கேக்குறிய? போய் வேற யாருக்கிட்டையாவது கேளு, போ. ஆனா மாமா, உங்க கை கால்கள் எல்லாம் நல்ல வலுவாதானே இருக்கு. நீங்க ஏன் உதவி செய்ய கூடாது? அட, பெரிய தொல்லையா இருக்கியே. இங்க இருந்து போறியா இல்லையா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. சரி சரி, ஏன் கோச்சுக்கிறீங்க மாமா? நான் வேற யார்கிட்டயாவது உதவி கேக்குறேன். என்னாச்சு? ஏன் நீ இவ்ளோ சோகமா இருக்க? நானும் என் பெட்டிகளும் அந்த மலைக்கு அந்த பக்கம் போகணும். எங்களால அந்த மலையில ஏற முடியல. யாரும் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுதான் அழுகையா வருது. நான் உனக்கு உதவி செய்யட்டுமா? நீயா? நீ எப்படி எங்களுக்கு உதவி செய்வ? நீயும் என்ன மாதிரி சின்னதா இருக்கியே. யாரு சொன்னாங்க அப்படி? நம்ம 2 பேரும் இருக்கோம்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து முயற்சி செய்வோம். ஆமா, அதுவும் நல்ல யோசனை தான். முயற்சி செய்யறதுல தப்பே இல்ல. வா போகலாம். சரி, நான் முன்னாடி போறேன். நீங்க எல்லாரும் என் பின்னாடியே வாங்க, சரியா? என்ன செஞ்சு கிழிக்க போறான் இந்த சின்ன பையன்? இவனால எதுவுமே முடியவே முடியாது. ஆமாம்பா, அவனும் சின்ன பையதான். இவங்களால ஒரு இம்மி அளவு கூட நகர்த்த முடியாது.
மாமா நான் சின்னவன் தான், ஆனா நான் ஒன்னும் தனியால் இல்ல. நாங்க மொத்தம் 2 பேர் இருக்கோம், ஒன்னா சேர்ந்து இழுப்போம். நான் வரலப்பா, என்ன ஆள விடு. என்ன விட்டினா நான் தான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமானவனா இருப்பேன். நீ வேணும்னா முயற்சி செய். வாங்க எல்லாரும் சேர்ந்து இழுத்துக்கிட்டே பாடுவோம். ஜோரா அழுங்க, நல்லா அழுங்க, மேல போறோம், இன்னும் வேகமா, ஜோரா அழுங்க, நல்லா அழுங்க, இன்னும் கொஞ்சம் வேகமா அழுங்க, ஜோரா அழுங்க, வேகமா அழுங்க, நல்லா அழுங்க, இன்னும் வேகமா, நல்லா அழுங்க. ரொம்ப நன்றி புக்கு, உன் உதவியால தான் இது முடிஞ்சது. எனக்கும் ரொம்ப ஜாலியா இருந்தது. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கீங்களே. ஆமா நண்பேண்டா. சின்ன வேலையெல்லாம் பெரியவங்களால தான் செய்ய முடியும்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த குட்டி பையன் புக்கு பெரிய விஷயங்களையும் நம்மளால சாதிக்க முடியும்னு கத்து கொடுத்துட்டான். அதனாலதான் சொல்றாங்க, உருவத்துல ஒண்ணும் இல்ல, உள்ளத்துல தான். இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும்ல, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நான் உனக்கு உதவி செய்யறேன், ஆனா நீ மனசளவுல உறுதியா இருக்கணும், சரியா? சரி, நான் உறுதியா தான் இருக்கேன். ஆனா அவங்க தான். யாரு? யார பத்தி நீ இப்ப பேசுற? அவங்க உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்லையே, எனக்கு யாரையுமே தெரியல. நீ யார பாக்குற? ஒண்ணு இல்ல, நீ அத மறந்துடு. சரி சரி, எப்படியானாலும் நான் சொன்ன மாதிரி நீ உறுதியா இருக்கணும், அந்த பழங்களை மாதிரி, சரியா? அந்த பழங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பழங்களா? நீ வாழைப்பழங்களை சொல்றியா? இல்ல 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 இல்ல, எல்லா பழங்களும் சுற்றுலா போக விரும்பினாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதுவுமா என் வாழ்க்கை இப்படி தண்டமா போயிட்டு இருக்கே. ஒரே இடத்துல குத்துக்கல்ல மாதிரி இருக்கேன். நம்ம இப்போ ஒரு சுற்றுலாவுக்கு போனா எவ்வளவு நல்லா இருக்கும். அட ஆப்பிள், இத கேளு. நான் இங்க சும்மாதான் இருக்கேன், உன்னையும் பாரு அப்படிதான் இருக்க. நம்ம அதோ அங்க மலையோட அந்த பக்கத்து போலாமா? எவ்வளவு நல்லா இருக்கும், என்ன சொல்ற? நம்ம 2 பேரும் போலாம். போலாம், கண்டிப்பா அங்க போலாம். திராட்சை பையா, நீயும் வரியா? நாங்க மலைக்கு அந்த பக்கத்துக்கு சுற்றுலா போக போறோம், வரியா? கண்டிப்பா. நானும் எங்கேயாச்சும் போகலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்க கூட நானும் வரேனே. கொய்யா, நீ என்ன சொல்ற? அட்டென்ஷன், நீங்க சொன்னபடியே சார். ஹே தர்பூசணி, நீயும் அப்படியே உருண்டுகிட்டே சுற்றுலா வரியா? நானும் கண்டிப்பா வர்றேன்ப்பா. ஓ சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம், போலாமா? வாங்க போலாம். பழங்க பழங்க நாங்க, பழங்க நாங்க, பழங்க ஹோ ஹோ ஹோ. பழங்க பழங்க நாங்க, பழங்க நாங்க, பழங்க ஹோ ஹோ ஹோ. அட கடவுளே, இப்ப இந்த பள்ளத்தை எப்படி கடப்போம்? ஹே ஆப்பிள், நீ ஏன் தான் இப்படி தூங்கு மூஞ்சியா இருக்கியோ? எழுந்துகிட்டே ஏதாவது உருப்படியா யோசனை சொல்ல. யோசனையா? அது
அது வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பாலம் கட்டுவோம். நல்ல யோசனை. எல்லாரும் கொஞ்சம் மரம் கொண்டு வாங்க. அத வச்சு பாலம் கட்டி இந்த பள்ளத்தை கடக்கலாம். திராட்சை, ஒரு வேலை செய். நீ அந்த பாலத்தை முதல்ல கடக்கறியா? சரி, நான் முதல்ல கடக்க முயற்சி செய்றேன். ஐயோ, நம்ம கஷ்டப்பட்டு கட்டின பாலம் வீணா போச்சு. சரி, இன்னொரு முறை முயற்சி செய்வோம், ஒன்னா சேர்ந்து. அப்பாடா, ஒரு வழியா வேலை முடிஞ்சது. இப்போ இத முதல்ல யாரு கடந்து போக போறாங்க? நான் முதல்ல போறேன். காரணம் என்னன்னா, நான் தான் எல்லார விட கொஞ்சம் குண்டு இல்ல பூசுன மாதிரி இருக்கேன். இந்த பாலம் என் எடையை தாங்கிடுச்சுன்னா உங்க எல்லாரோட எடையும் கண்டிப்பா தாங்கும். என்ன சொல்றீங்க? அட, நீ சொன்னதும் சரிதான். நல்ல யோசனை தர்பூசணி. அப்படின்னா இப்பவே நீ போய் பாரு. ஐயோ, கஷ்டப்பட்டு கட்டின பாலம் திரும்பவும் உடைஞ்சிடுச்சு. இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாதீங்க, நாம எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு திரும்பவும் மேலும் வலுவான ஒரு பாலத்தை கட்டுவோம். சோர்வடையாதீங்க. ஆஹா, வந்துட்டியா? ஐயா, வெற்றி! இந்த முறை எல்லாருமே பாலத்தை வெற்றிகரமா கடந்துட்டோம். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன ஆனாலும் சோர்வடையாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு. ஏன்னா தோல்விதான் வெற்றியின் முதல் படி. இறுதியில் வெற்றியும் உறுதி.